மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அக்கட்சி நிர்வாகக் குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்தது கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. மதிமுக தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் ஒருவர் செயல்படுகிறார், கட்சிக்கும் தலைமைக்கும் தீரா பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் பணியாற்ற விரும்பவில்லை என்று கூறி அறிக்கை வெளியிட்ட துரை வைகோ மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மல்லை சத்யாவுடனான மோதலை தொடர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ மதிமுக முதன்மை செயலாளராக முக்கிய முடிவுகளை தன்னால் எடுக்க முடியவில்லை எனவும் நிர்வாக குழுவே இந்த விவகாரத்தில் இறுதி முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்தார். தொண்டன், ஒன்றிய செயலர், கிளை செயலர், பகுதி செயலர், கட்சியுடைய அந்த அடிமட்ட தொண்டர்லேருந்து நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, அது மாவட்ட செயலர் பிரதிபலிக்க போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, அது நாளைக்கு நிர்வாக கூட்டத்தில், கழக கூட்டத்தில் தெரிய போகுது. அங்கே அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அதாவது அதிக ஜனநாயகம் இருக்கிற இயக்கம் பார்த்து எங்கள் இயக்கம் தான். தலைவரை பற்றி 4 பேர் பதிவு போட்டாலுமே அதை கடந்து செல்கின்ற இயக்கம். அவ்வளோ தூரம் இங்கே அதிக ஜனநாயகம். அந்த அதிக ஜனநாயகம் சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாக்கியிருக்கு, சில சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்குது இந்த இயக்கம். எனக்கு பொறுத்த வரைக்கும் முதன்மை செயலராக அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது செய்யும்போது பல பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு பல பிரச்சனைகள் அடுப்பையும் படுத்தி நாங்கள் அதை கடந்த ஆபத்தான இதை நான் கடந்துடலன்னு சொல்லிடலாம். இவ்வளோ பேர் உழைச்சோ செஞ்சாலுமே இந்த கப்பல் கரை சேருமாங்கிற கேள்வி எழுதுகிற பொழுது இது போன்ற நபர்களுடைய சில கட்சியை சிதைக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பயணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது முதன்மை செயலர் நாளைக்கு எல்லா பழியும் நான் சுமக்க வேண்டியது இருக்கும். கப்பலை கரை சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க ராஜினாமா நாளைக்கு நிர்வாக குழு கூட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பத்திரிகை தொழில் எல்லாருக்கும் உங்களுக்கு முழுமையான இதுக்கு உண்டான பதில் விடை கிடைக்கும். உங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சொல்றேன். இந்நிலையில் துரை வைகோ விவகாரத்தில் நிர்வாக குழு கூட்டத்தில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். குழு போட்டிருக்கிறோம், நிர்வாக குழுவில் எல்லாரும் கலந்துக்கிடுவாங்க. இது ஒரு இந்த பிரச்சனை அங்கே எல்லாரும் ஒரு சமாதானமான முறையில் பேசுவாங்க. ஆக நிர்வாக குழுவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நான் எதிர்பார்க்குறேன். அது இந்த பிரச்சனை இப்பொழுது தலை தூக்கி இருக்கிறது. அது பற்றியும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள். அவர் எழுதியிருக்காருல்ல, படிச்சே இல்லை, அதுதான். இது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? யார் மீதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? எது? அந்த கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்டவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள், தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து பேசும்போது அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. இப்போ நான் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவது தனது தனிப்பட்ட முடிவு என்றும் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் என்றும் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். சென்னை அடுத்த மாங்காட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் புதிய தலைமுறையிடம் பேசுகையில் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். நிர்வாக குழு கூட்டத்தில் பதவி திரும்பி அந்த ராஜினாமா இல்ல என்னுடையது. இது யாரையும் நான் நிர்பந்தப்படுத்தல, யாரையும் சொல்ல. என்னுடைய தனிப்பட்ட முடிவு. என்னால கட்சிக்கும் தலைமைக்கும் எந்தவித சங்கடமும் வரக்கூடாது. இறுதி வரைக்கும் நான் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறத நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா, ஒரு அடிமட்ட தொண்டனா என்னைக்கும் தலைவருக்கும் இயக்கத்தோழருக்கும் உறுதுணையா இருப்புங்கிறது என்னோட அறிக்கையில் சொல்லியிருக்கு. அதுதான் இன்னைக்கு சொல்ல முடியும். நாளைக்கு இயக்கத்துடைய மூத்த நிர்வாகிகள் அவங்க கலந்து பேசுவாங்க. நான் அது வரைக்கும் நான் சொல்ல முடியாது. நான் இந்த கருத்து நான் சொல்லக்கூடாது. கட்சி கட்டுப்பட்டு தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் நான். இது என்னுடைய இது. அதாவது நாளைக்கு பேசுவாங்க. நன்றி நன்றி. துரை வைகோவின் பதவி விலகல் விவகாரம் குறித்து நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உரிய முடிவுகளை மேற்கொள்வார் என மதிமுக பொருளாளர் செந்திலதிபன் தெரிவித்துள்ளார். வைகோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பெட்டியை தற்போது பார்க்கலாம். மதிமுக பொருளாளர் செந்திலதிபன் என்ன நடந்தது, உள்ள என்ன ஆலோசனை நடந்தது? இல்ல தோழர் துரை வைகோ அவர்களுடைய பதவி விலகல் குறித்து தலைவர் வைகோ அவரிடத்திலே நாங்களும் நம்முடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களும் பூமிநாதன் அவர்களும் பேசியிருக்கிறோம். நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிர்வாக குழு கூட்டத்திலே தக்க முடிவுகள் மேற்கொள்ளப்படும். என்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? இல்ல, அதனுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அது எந்தெந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தான் தலைவர் வைகோ அவர்களிடத்தோடு நீண்ட நேரம் ஆலோசனை செய்தோம். நாளை நிர்வாக குழுவில் அதற்கான முடிவெட்டப்படும். இந்த மாதிரியான ஒரு உட்கட்சி விவகாரம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி தோல்வியை பாதிக்குமா? இல்ல, இந்த உட்கட்சி விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்படும். சரி, இல்ல தலைவர் தலைவர் தற்போது சமாதான முயற்சியில் ஈடுபட்டாரா சார்?
சமாதானம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? தலைவர் வைகோ அவர்கள் நாளை நிர்வாக குழுவிலே தேவையான அறிவுறுத்தல்களை வழங்குவார். துரை வைகோடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார் கட்சியில? அது எல்லோருக்கும் தெரிந்தது தானே. அவருடைய பங்களிப்பு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் வித்திட்டு இருக்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக.